வணக்கம். நான் இட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சோ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட காக்யா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் காக்யா. வணக்கம் மிட்டாச்சி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கான எபிசோட் போறதுக்கு முன்னாடி, அழகுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே. அழகுனா நம்ம வெளி தோற்றம்ன்றது மட்டும் கிடையாது. நம்ம எத பத்தி யோசிக்கிறோம், நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம சிந்தனை எப்படி இருக்கு, அப்புறம் நம்ம செயல் எப்படி இருக்கு, அத பத்தி தான் அழகுன்னு நெனைக்கிறேன். வெளி தோற்றத்த வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? எனக்கா? எனக்கும் அது உங்க கருத்து தான். அதுல எனக்கு மாற்று கருத்து எதுவும் கிடையாது. இப்ப ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது? இப்ப நம்ம இந்திய இண்டிபெண்டன்ஸ் வாங்கி ஒரு 70, 75 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 20ஆ? 70 வருஷம் அதான் 70 வருஷம் தாண்டிடுச்சு. இப்ப தான் நம்ம ஊர்ல ஒரு புரிதல் வந்திருக்கு. எது உண்மையான அழகு? வெறும் காஸ்மெட்டிக் அப்ளை பண்றது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி நம்ம கேரக்டர் எப்படி இருக்குன்ற மாரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனா, ம். ஒரு 90ஸ் அந்த ஸ்டார்ட்டிங் டைம்ல ஒரு வேர்ல்டு வார் 1 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அழகுன்றது அப்ப எல்லாமே இந்த வெளி தோற்றம் வச்சு தான். வெளி தோற்றம் வச்சு பார்க்கும்போது என்னன்னா, ஒரு சில மித்தெல்லாம் நெறைய இருந்துட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப நீங்க சிகரெட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பலாம் சிகரெட் எப்படி ப்ரமோட் பண்ணாங்கன்னா, சிகரெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள நோக்கி நெறைய பொண்ணுங்கலாம் வருவாங்க. அந்த அந்த ஸ்மெல்ல பார்த்துட்டு. இந்த மாரிலாம் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த காலத்துல. ஓ! அதே மாரி சிகரெட் இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வயசு குறையும். இளமையா இருப்பீங்க. சிகரெட் ஸ்மெல் வந்தாவே எல்லா பொண்ணுங்களும் மூக்க மூடிட்டு பாதி பொண்ணுங்க. அப்படியே ப்ரமோட் பண்ணியிருக்கானுங்களா? இதுல இன்னொரு கொடும என்னன்னா, இதெல்லாம் டாக்டரே பேச வைக்கிறது. ஆஹா. ம். ஸோ அந்த மாரி காலகட்டத்தில என்னன்னா, ஒரு எலமெண்ட் ரேடியம் சொல்ட்டு ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட்டோட அ என்ன மாரியான தாக்கத்த ஏற்படுத்துச்சு? அதால நடந்த பாதிப்பு. பட் அதிலேயே ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றத அப்பதான் கொண்டாராங்க புதுசா. லேபர்ல. லேபர் லா கொண்டாராங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டாடுறாங்க. எப்படிலாம் ஒரு கம்பெனி ஒரு எலமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த விஷயம்லாம் கொண்டாராங்க. ஸோ, இன்னைக்கு அத பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். ஸோ, அத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க இது எப்படின்னா, ஒரு ரியல் ஈவன்ட்ட பேஸ் பண்ணி எடுத்த படம். இது படத்தோட பேர் த ரேடியம் கேர்ள்ஸ். ஸோ, படத்தோட ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஒரு ஃபேக்டரியோட இது மாரி காமிப்பாங்க. உள்ள நெறைய பொண்ணுங்க மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெயிண்ட் பிரஷ் மாரி இருக்கும். பெயிண்ட் மாதிரி இருக்கும். பெயிண்ட் மாரி இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நாக்குல வச்சு வச்சு ஒரு டயல இது பண்ணிட்டு இருப்பாங்க. டயல்னா எப்படி இருக்கும்னா, இப்ப நீங்க வாட்ச் எடுத்துட்டீங்கன்னா, அதுல முள் இருக்கும் இல்லையா? 1, 2, 3, 4 நம்ம இது பண்ணிட்டு இருப்போம்ல. அந்த முள்ளோட ஆமா. அ அந்த முள்ளோட இத பெயிண்ட் பண்ணுவாங்க. எதனா ரேடியம் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு நாக்குல வச்சு வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த பிரஷ் ரொம்ப நல்லா மெல்லிசா இருந்தா தான் அந்த டயல்ல கரெக்ட்டா கோடு போட முடியும். ஏன்னா அப்ப ரேடியம்ன்றது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் தான். எப்படி சொல்லலாம்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே எப்படி வரும்னா, ரேடியேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஒண்ணு இத இன்ட்ரோடியூஸ் பண்ணுவானுங்க. அது என்னன்னா ரேடியம் வாட்டர். ரேடியம் வாட்டர் நீங்க குடிச்சீங்கன்னா, நீங்க ரொம்ப இளமையா இருப்பீங்க. உங்களுக்கு கேன்சர் வராது. இந்த மாரிலாம் சொல்லி ப்ரமோட் பண்ணி, டாக்டர்லாம் அட்வர்டைஸ்மென்ட்க்கு வருவாங்க. ஆ அட்வர்டைஸ்மென்ட் வருவாங்க. பிரிஸ்கிரைப் பண்ற ஒரு பொருளா இருந்துச்சு. ஸோ, அப்பனா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில ரேடியம்ன்றது அப்பதான் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகுது. மக்கள்ல ஒரு கமர்ஷியல் யூஸ்க்கு வருது. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இவங்க மேரி கியூரி கண்டுபிடிச்சாங்க. ஸோ, அது என்ன ஏதுன்றத நாங்க இந்த படம் பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ, இந்த மாரி டயல் மிஷின் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. எல்லாரும் நாக்க தொட்டு தொட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவ மட்டும் என்ன பண்ணுவான்னா, கையால மட்டும் இது பண்ணிட்டு, வச்சு வரைஞ்சுகிட்டே இருப்பா. ஆ இதால என்ன பிரச்சனை வரும்னா, எல்லாருக்கும் அந்த டயல் கரெக்ட்டா பெயிண்ட் பண்ணிருவாங்க. இவ பெயிண்ட் பண்றது மட்டும் ப்ராப்பரா விழாது. ஸோ, அடிக்கடி பிரச்சனை வரும். ஃபர்ஸ்ட் அவ நாக்குல எடுத்து வைக்கும்போது, அவளுக்கு அந்த இது பிடிக்காது. அந்த டேஸ்ட்டோ ஏதோ அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அவ அதுக்கப்புறம் கையில யூஸ் பண்ணுவா. கையில ஷார்ப்பன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவா. ஸோ, அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்னன்னா, அவளோட அக்கா கூட இருப்பா. அவ அக்கா எப்படின்னா, இப்ப இவ ஒரு வாரத்துக்கே ஒரு 40ஓ என்னமோ தான் வாட்ச் தான் இவ பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா, அவ அக்கா ஒரு நாளைக்கு ஒரு 100, 120 இருக்குமா? ஆ. ம். ஸோ, ஒரு நாளைக்கு ஒரு 120 இது டைல பிரஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா கம்பெனியோட ஓனர் வருவான். ஓனர் இந்த இந்த வாரத்தில யார் அதிகமா இது பண்ணான்னு சொல்ட்டு, நம்ம அவங்க அக்காவ இது பண்ணுவா அவ அக்கா தான் அதிகமா பண்ணியிருப்பா. கூப்பிட்டு வச்சு பாராட்டி ஃபோட்டோலாம் எடுத்து இது பண்ணிட்டு இருப்பானுங்க.
இதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க அக்காவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு கொஞ்சம் சரியில்லாம போகுது. பட் அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா வெளிய சொல்லல இனிஷியலா. என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியாம நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டு இருக்கா. இந்த டைம்ல ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட்டிவா ஒரு கேரக்டர் ஒருத்தன் வரான். அவன் வந்து என்னன்னா ஒரு கம்யூனிஸ்ட்காரன். கம்யூனிஸ்ட்காரன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, வந்து இந்த மாரி பார்ட்டிலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். எப்படி வேலை பார்க்குறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவன் மேல வந்து ஒரு கண்ணு மாரி இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அழகா இருக்கான், பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணும் வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு ஒரு ஆசை வருது. இது வந்து இந்த ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ஆனா அவ பேசல. பேச மாட்டா. இனிஷியல் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்து எதர்ச்சியா பேசுற மாரி இருக்கவும், என்ன பண்ணுவான்னா, ஒரு நைட்டு கூப்பிடுவான். நைட் ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஹீரோயோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லிட்டு போவா. நைட்டு ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ராக்ல நம்ம பெருசா போ வேணாம். நம்ம மெயின் கதைக்குள்ளயே ஃபோக்கஸ் ஆவோம். ஸோ இந்த மாரி போயிட்டுருக்கும்போது, ஒரு கட்டத்தில இவளுக்கு வந்து இந்த ஹீரோயினோட அக்காவுக்கு வந்து இந்த காயம் கொஞ்சம் வெளிய தெரிய ஆரம்பிக்குது. உள்ள நடக்கிற காயம்லாம் வெளிய தெரியும். எப்படின்னா, அவளுடைய தாடையிலலாம் வந்து அங்கங்க ரத்த கசிவு மாரி வர ஆரம்பிக்கும். இவளுக்கு வந்து கொஞ்சம் பயமாயி போச்சு. யாருக்கு? ஹீரோயினுக்கு. அதே நேரத்தில உங்க அக்கா அவங்க அக்காவுக்கு என்னன்னா, இருமும்போது பல்லும் சேர்ந்து கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. பல்லு கொட்டிட்டு ஏதோ ஒரு மாரி பிரச்சனை வர ஆரம்பிக்கவும், வேற வழி இல்லன்னு சொல்லி டாக்டர பார்க்கணும். ஆனா டாக்டர பார்க்கணும்னா, காசு ரொம்ப செலவாகும். அதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க கம்பெனியிலேயே வந்துட்டு ஒரு டாக்டர் ஒண்ணு ஹையர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவர்ட்ட போய் பார்த்தா நமக்கு ஏதாவது இதாகும்ன்னு சொல்ட்டு கம்பெனியில இருக்க டாக்டர் வந்து அவங்க தங்கச்சி வந்து போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்க அக்காவுக்கு அது மாதிரி எஃபெக்ட் ஆகுது என்னன்னு வந்து பாருங்கன்னோனே, அந்த டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி நாங்க கொஞ்சம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வாயிலெல்லாம் செக் பண்ணிட்டு, அந்த பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போய் நான் வந்து இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன். இது ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு நார்மல் இதுதான். நான் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெஸ்ட் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் டே வந்து சொல்லுவான். அதுக்குள்ள இவங்க வந்து அந்த ஹீரோ ஐ மீன் ஹீரோல அந்த பொண்ணு அந்த கம்யூனிஸ்ட்காரன் இருக்கான்ல, அவன் வந்து இவ சொல்லுவா அந்த ஹீரோயின், "இது மாதிரி எங்க அக்காவுக்கு இப்படி இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னோனே" அவ வந்து ஒரு டாக்டர் நம்பர் இந்தாங்க இவங்கள போய் பாருங்க அப்படி சொல்லிட்டு அங்க போவாங்க. ஹீரோயினும் அவங்க அக்காவும். அப்புறம் அங்க போனோனே அவங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ள போனோனே இவ கேட்பா, "நீங்க டாக்டரா? இதுதான் வந்து பிரச்சனை. என்ன பாருங்க" அப்படின்னோனே, "நான் டாக்டர்லாம் இல்ல. நான் வந்து லேபர் வெல்ஃபேர் அதுக்காக வொர்க் பண்றேன்." "அப்ப நீங்க டாக்டர் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "டாக்டர் இல்ல. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அது மாரி ரேடியம் இந்த கம்பெனில வேலை பார்க்குறவங்களே நெறைய சைட் எஃபெக்ட்னால ஐ மீன் ஏதோ ஒரு டிசீஸ் பேர் சொல்லி, அந்த டிசீஸ்னால நெறைய பேர் செத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அந்த மாரி தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் நம்ப மாட்டாங்க. அவ தங்கச்சி கோவமா, "வா போலாம். இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. வா போலாம்ன்னு" சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமா தான் அன்னைக்கு நைட் வந்து அந்த டாக்டர் வருவாரு. வந்துட்டு இது மாதிரி உனக்கு வந்து ஏதோ அந்த செக்சுவல் டிசீஸ் மாதிரி ஒரு செக்சுவல் செக்சுவல் மூலியமா டிரான்ஸ்பரண்ட் ஆற ஒரு டிசீஸ் பேர் ஒண்ணு சொல்லிடுவானுங்க. சொன்ன பிறகு இவளுக்கு ஷாக் ஆயிரும். ஏன்னா, இவ வந்துட்டு ரொம்ப ஒரு ரிலிஜியஸான பெர்சன். அதனால இவ வந்து என்ன சொல்லுவான்னா, நான் வந்து ஒரு வெர்ஜின் வெர்ஜின் சொல்லும்போது, இல்ல இது வந்து ஹைஜீனிக்கா மூலியமா பரவும்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இங்க ஏதோ தப்பா நடக்குது. உடனே என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி அக்கா வந்து என்னன்னா, ஒரு 3 வருஷம் முன்னாடி இறந்து ஒரு நோய் பேர் சொல்லிட்டு, இதே டாக்டர்ன்னு செக் பண்ணியிருப்பான். அவனும் இதான் சொல்லிட்டு போயிருப்பான். சொல்லிட்டு போகும்போது, சரி ஓகே வேற என்ன பண்ணலான்னு சொல்லும்போது, அவங்க அக்காவோட பாடிய வந்து அட்டாப்சி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது, பாடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது, போன் கேன்சர்ன்றது கன்ஃபார்ம் ஆகுது. ரேடியேஷனால அவங்களுக்கு வந்து போன் கேன்சர் கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் இவங்க வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்றாங்கன்னா, கம்பெனிக்காரங்க வந்துட்டு ஒரு $3000 குடுத்துட்டு, இந்த மாரி ஒரு காம்பன்சேஷன் பேசலாம்னு சொல்லும்போது, ஒரு கையெழுத்து ஒண்ணு போடணும். என்னன்னா, இவங்க வந்து இந்த ரேடியமால எந்த பாதிப்பும் இல்லாத, நாங்க வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அப்படியே ஃபேஸ் பண்ணும்போது, இவ தங்கச்சிக்காரி வந்து ஃபர்ஸ்ட்டு வேலைய விட்டு வெளிய நின்றுவா. தங்கச்சிக்காரி நின்றுவா. எனக்கு போ வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா அக்காக்காரிக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலா கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. அப்ப வந்துட்டு இதுதான் பெரிய ஜாப் இவங்களுக்கு. ஓரளவுக்கு சேலரியும் வருது. அதே நேரத்தில ஒரு ரெப்யூட்டடான ஜாப். நம்ம ஏன்னா போர் சமயத்தில வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வேலைன்றது கிடைக்காது. அதுவும் குறிப்பா பொண்ணுங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது. எல்லாரையும் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபட தான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு லீகலைஸா, ப்ராப்பரா ஆ எந்த பிரச்சனையும் வராம இருந்தது இந்த ஒரே ஒரு ஜாப் தான். இந்த ஒரு ஜாப் இருக்கனால வேற வழி இல்லாம நெறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு 3 பேர் சேர்ந்துக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேரும்போது, ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சுருச்சு விஷுவலா.
அவங்க தாடை இதாகுறது, நெறைய பிரச்சனை வருது. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க அக்காவுக்கு வந்துட்டு ரொம்ப முடியல. பல்லு கொட்டுது. அதுக்கப்புறம் தாடையெல்லாம் உடைய கீழ் தாடையெல்லாம். அப்புறம் அதுக்கான சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. தாட உடைஞ்சு அவ அப்படியே திரும்புவா அப்படியே அந்த ஜா பீஸ் அப்படியே வெளிய வந்துரும். ரத்தத்தோட சேர்ந்து. அது வரும். பட் அது படமா பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் அந்த ஒரு சீன். ஏன்னா டக்குனு திடீர்னு ஆமா. ஏன்னா அதுக்கு முந்தின சீன் பார்த்தீங்கன்னா, வெறும் பல்லு உடையிற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. சரி மேபி இன்னொரு 2 பல்லு 2, 3 பல்லு உடையும்ன்னு பார்த்தா, தாடை டக்குனு இதாயிரும். அப்பயே கொஞ்சம் திக்கு திக்குன்னு ஆக ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நெறைய லாயர அப்ரோச் பண்றாங்க. இந்த மாரி கேஸ் எடுங்க, கேஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே இந்த காப்பிரைட்ட எதிர்த்து யாரும் கேஸ் போடுறதுக்கு தயாரா இல்ல. அப்படி போட்டா இவங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யாரும் வரவே இல்ல. அப்புறம் கடைசியா ஒருத்தன் வந்தான். வந்த பிறகு கோர்ட்ல கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு ட்ரையலா போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா இவங்க வந்து சொல்றாங்க. அவைங்க வந்து மறுப்பு வழக்கம்போல சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து வாய்தா போலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு வாய்தா போறாய்ங்க. அந்த டைம்ல என்னன்னா, ஆ இவங்க கம்பெனில சூப்பர்வைசர் ஒருத்தன் இருப்பான். அவனுக்கும் ஆ ஹீரோயினோட அக்காவும் இறந்து போனாங்கல்ல, அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு அஃபேர் ஒண்ணு இருந்திருக்கும். லவ் ட்ராக் ஓடும். ஒரு லவ் ட்ராக் மாரி ஒண்ணு போயிட்டுருக்கும். அந்த மாரி ட்ராக் போயிட்டுருக்கும்போது, சரி அவன்ட்ட போய் கேட்கலாம். நீ வந்து ஏன் ரேடியம் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, அவ வந்து ஒரு டைரி எழுதிட்டு இருந்தா. அந்த டைரில வந்து சொல்லியிருப்பான். இந்த மாரி சூப்பர்வைசர் வந்து நீ வந்து இந்த ரேடியம வந்து இது பண்ணாதன்னு சொல்லும்போது, இவன் போய் செக் பண்ணி பார்ப்பான், பேசுவான். ஓகே இந்த மாரி 2 பேருக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. சரி ஓகே. ஆ அந்த ஒரு விஷயத்தால நான் சொன்னேன். ஏன்னா வந்துட்டு, இதுல வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இது வந்து தொட்டு தொட்டு யூஸ் பண்றனால லாங் டெர்ம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம உடம்பு இதாகும்ன்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இவனோட ரூம்ல பார்த்தீங்கன்னா, இவனோட சீன் ஒண்ணு காமிச்சிருப்பாய்ங்க. அந்த பார்ட்டி சீன்ல. இவனோட ரூம் ஃபுல்லாவே வெறும் ரேடியமா தான் இருக்கும். வெறும் ரேடியம் வாட்ச்சா சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க. அந்த நைட் சீன்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். So அந்த மாரி இருக்கவும், இவனுக்குமே ரேடியேஷன் பாதிப்பாயிருக்கும். இவனுமே கிட்டத்தட்ட சாவுற நிலைமையில தான் இருப்பான். அதுக்கப்புறம் சரி இவன வந்து கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல வைக்கலான்னு சொல்ல பார்க்கும்போது, நேரா வரான். வந்த பிறகு சாட்சிய மாத்தி சொல்றான். இவ தங்கச்சி எனக்கு இவங்க அக்கா எனக்கு யாருன்னே தெரியாது. ஆ நான் என்ன சொன்னேன்னா வந்துட்டு, ரேடியம் ரொம்பலாம் உள்ள வாய்க்குள்ள எடுத்துக்கிறாத. அது எக்ஸ்பென்சிவான பொருளு. அது வந்து தேவையில்லாம வீணாக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். மத்தபடி வேற எந்த இதுன்னு சொல்லிட்டு பிளேட்ட மாத்திட்டு போயிருவான். இவளுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். போய் என்ன ஏதுன்னு கேட்பா. இந்த மாரி என்னோட அ அண்ணன் பசங்களோட படிப்பு ஃபுல்லாவே அவங்க எடுத்துக்கிறேன்னாங்க. இந்த பொய் மட்டும் சொன்னா சொல்லும்போது, சரி ஓகே தொலைஞ்சு போடான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டான். இந்த டைம்ல தான் என்ன ஆகும்னா, இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க கம்பெனியிலேயே. இந்த மாரி ரேடியம்ல ஏதாவது பாதிப்பு வருமான்னு சொல்லிட்டு. அத வந்து ஒரு யுனிவர்சிட்டில குடுத்து பண்ண சொல்லியிருப்பாங்க. யுனிவர்சிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மாரி இதில வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்கு. நீங்க ப்ராப்பரா ஒரு சேஃப்டி மெஷர் எதுவுமே எடுக்கலைன்னா, அது இங்க வேலை பார்க்கறவங்க பாதிக்கும்னு தெரிஞ்சும், இவைங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பேப்பர காசு குடுத்து வாங்கிருவாய்ங்க மொத்தமா. வாங்கிட்டு அவைங்களோட இதா வச்சிருப்பானுங்க. பப்ளிக் ரிலீஸ் பண்ணல அந்த பேப்பர. அது வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப இது பெருசாகுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கூட வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "நீ வந்து தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்க. இந்த வேலை தான் எங்களுக்கு எங்களுக்கு சோறு போடுது. இந்த வேலை இல்லன்னா வேற எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு" நெறைய பேர் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போக போக என்ன ஆகுதுன்னா, இவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்குது. பிளஸ் இவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருதோ, அது பப்ளிக்கும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நெறைய பேர் பேசுறாங்க. இது ஒரு சின்ன அவேர்னஸ் மாரி கிரியேட் பண்ணவும், எல்லாரும் நெறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கவும், இவங்களுக்கு கம்பெனிக்காரங்க தலைவலியா போயிருச்சு. என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி பார்க்குறானுங்க, மிரட்டி பார்க்குறானுங்க. அதுல ஒரு சீன் வரும். ஒரு வண்டிய விட்டு ஏத்த பார்ப்பானுங்க, ஹீரோயின் வந்துட்டு. வண்டி விட்டுலாம் ஏத்த பார்ப்பானுங்க. அதையும் மீறி கோர்ட்ல ட்ரையல்லாம் போயிட்டு இருக்குது. கடைசி ஒரு ட்ரையலுக்கு முன்னாடி என்னன்னா, அவங்க அக்காவ பேச கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா, அன்னைக்கு அவங்க அக்கா வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்கும்போது, இவளோட இந்த தாடையெல்லாம் உடைஞ்சிருச்சு. அதனால வந்து அதுக்கு ஆப்பரேஷன் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவள ஆப்பரேஷன் பண்ண போயிருப்பா. டக்குனு இங்கேருந்து பேசிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ரிசர்ச் பண்ண அந்த புரொஃபசர் வருவாங்க. லேட்டா வருவாங்க. இந்த நியூஸ்லாம் கேட்ட பிறகு வந்து உண்மைய சொல்லுவாங்க. இந்த மாரி ரேடியம்ல ப்ராப்ளம் இருக்கு. நாங்க ஆல்ரெடி வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டோம். ஆனா இவங்க வந்துட்டு அத ப்ராப்பரா எதுவுமே இது பண்ணல. அவங்களோட அலட்சியனால தான் இத்தன பேரு பாதிப்பு வந்திருக்குன்னு உண்மைய போட்டு உடைச்சுருவாங்க. உடைச்ச பிறகு இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 18 வாரம் எங்களுக்கு அவகாசம் வேணும். நாங்க வந்து என்ன ஏதுன்றத சொல்றதுக்கு ப்ராப்பரா நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு நாங்க சொல்றோம். ஏன்னா இந்த பேப்பர்ல நம்பிக்கை இல்லன்னு சொல்லிட்டு இவங்க பிளேட்ட திருப்பி போடுவானுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்ல. பட் ஆனா இந்த கோர்ட் சிஸ்டமே வந்துட்டு அந்த இவங்களுக்கு ஃபேவரா தான் போற மாரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு 18 வாரம் கேப் இருக்குது. அ 2வது என்னன்னா, இவங்க எல்லாருமே வந்து
தனியா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கனால இவங்களுக்கு ஃபினான்ஷியலும் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அ அவங்க கம்பெனிலேருந்து கால் வருது. இந்த மாரி உங்க எல்லாருக்கும் $10,000 நாங்க குடுத்துடுறோம் இப்போ ஒரே செட்டில்மென்ட்டா. அது போக வருஷம் வருஷம் ஒரு $600 குடுக்குறோம். எப்பன்னா, உங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் செலவு போற அ செலவு பண்ணி நீங்க செய்யற வரைக்கும்ன்ற மாரி சொல்லி முடிச்சிருப்பானுங்க. ஸோ இதோட இந்த படம் வந்து ஆக்சுவலா முடிஞ்சிருக்கும். இப்ப வந்து ஆக்சுவல் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வேர்ல்டு வார் 1 அப்ப. கிட்டத்தட்ட 1912 அந்த டைம்ல. வேர்ல்டு வார் 1 வந்து 2014ல ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 1912ல வந்து இந்த கம்பெனி கொண்டாடுனாங்க. கம்பெனியோட பேரு வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரேடியம் கார்ப்பரேஷன். ஸோ இந்த கம்பெனியோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா வந்துட்டு யுரேனியம் ப்ராடக்ட்ஸ் தான். யுரேனியம் ப்ராடக்ட்ஸ்ன்றது இந்த டயல் வாட்ச் மட்டும் கிடையாது. நாங்க ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த ரேடியேட்டர். அந்த கேன்சர குணப்படுத்தும், ஏஜ் ரிவர்ஸ் பண்ணும்னு சொல்லிட்டு ரேடியேஷனான தண்ணி. இதத்தான் இவங்க மெயின் பிசினஸ். நீங்க படத்துல பார்த்த மாரி, இந்த மாரி லவ் ட்ராக் அந்த மாரி இருக்குமான்னு தெரியல. பட் ஆக்சுவல் இஷ்யூ வச்சு தான் இங்க எடுத்திருப்பாங்க. ஆ நீங்க அப்படியே கதைய கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஒரு 5 பேர் கிட்ட போராட்டம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பிரச்சனை பண்ணாங்க இல்லையா? அவங்க வந்து 1928ல வந்துட்டு நியூ ஜெர்சில இருந்தாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் குடுத்துட்டாங்க. ஓ! ஓகே. இவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் குடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து 1928ல வந்து என்னன்னா சாரி 1927 28 சொன்னேனா? இது போராட்டம் ஆரம்பிக்கும்போது 26 26ல போராட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. 27ல வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்பன்சேஷன் கிடைச்சிருக்கும். 28ல வந்து இதே மாரி இன்னொரு குரூப் வந்து ஃபைட் பண்ணவும், அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு. ஆ ஜஸ்டிஸ் கிடைச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, அங்க வந்து இந்த ஸ்ட்ரிக்ட்டான லேபர் லாஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெகுலேஷன்னா எப்படி இருக்கணும்? எந்த ஒரு எலமெண்ட் இருந்தாலும் அது ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வரணும். இந்த மாரியான ஒரு ரூல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா, எப்படி வந்து இந்த ரேடியம் வந்து அவ்வளோ ஒரு பப்ளிக்கா போச்சு? ஏன்னா, இப்ப நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இப்ப நமக்கு தெரியும். ரேடியம்னா ஒரு ரேடியேட்டிவ் எலமெண்ட். அது கிட்ட போக்கூடாது. அப்படி போற மாரி இருந்தா சேஃப்டி கியர் இதெல்லாம் போட்டு தான் போய் நம்ம தொடணும், ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியுது. அந்த டைம்ல அந்த மாரி எதுவுமே இல்லைல்ல. ஏன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுதான். அதுதான் ஏன் அந்த டைம்ல அந்த யாருக்கும் அந்த ப்ரிகாஷன் இல்லன்னு கேட்கிறீங்களா? ம். பிரிகாஷன் கிடையாது. நமக்கு இப்ப தெரியுதுல்ல. ஆ. இப்ப தெரியுதுல்ல நமக்கு வந்து இது வந்து ஒரு ரேடியேட்டிவ் எலமெண்ட். இது கிட்ட போணும்னா நம்ம ஒரு சேஃப்டி மெஷர்ஸ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப யாருக்கும் ஏன்னா ம். அது புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. அதனால யாருக்கும் அத பத்தி அவ்வளவா தெரியாது. ரிசர்ச் பண்ணல. யாருக்கு என்ன பாதிப்பு இருக்கும்னு. ஸோ இப்ப நம்ம எத பார்க்க போறோம்னா, இது ஆக்சுவலா இதோட ஃபவுண்டிங் டைம் தான் போப்போறோம். ஆனா 1898ல வந்துட்டு மேரி கியூரியும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. ரேடியம்ன்றது. இது வந்து எப்படி கிடைக்குதுன்னா, யுரேனியம்லேருந்து வர ஒரு பை ப்ராடக்ட். யுரேனியம் பம்பார்ட் பண்ணும்போது வர ஒரு பை ப்ராடக்ட் இந்த ரேடியம். ஸோ இந்த ரேடியம் வரும்போது என்னன்னா, மக்களுக்கு வந்து ஈஸியா போய் ரீச் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, இது வந்து நல்லா மின்னுது இருட்டுல. இது வந்து ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட்டா மாறுது. ஆ செல்லிங் பாயிண்ட்டா மாறவும் என்ன பண்றாங்கன்னா, இத வந்து டக்கு டக்குன்னு இண்டஸ்ட்ரியல் பண்றாங்க. எப்பன்னா 1912லயே வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிலாம் வருது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தண்ணியா அந்த ரேடியேட்டர் தண்ணியா வருது. அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா அந்த வாட்ச் எங்கெங்க யூஸ் பண்ண முடியுமோ, ஒரு சில பேர்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த தெருவுலலாம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அவங்கலாம் வந்து ரேடியம்லாம் பூசிட்டு நைட் நேரம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆஹா. அது பார்க்கும்போது ஒரு மாரி கலரா வித்தியாசமா இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரேடியம வந்துட்டு பல்லுல உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. பல்லுல தேய்ப்பாங்க. வேற கண்ணோட இடுக்குல இது பண்ணுவாங்க. இப்படி இப்படிலாம் தங்கள வந்துட்டு ஒரு ஒரு யூனிக்கா காமிக்கணுன்ற பேர்ல வந்துட்டு ரேடியம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதத்தான் நான் ஆல்ரெடி கேட்டேன். அழகுனா என்னன்றது. எல்லாருக்கும் அந்த ஜொலிக்கிறது எல்லாரும் மெயினா அத ஏன் யூஸ் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன்னா, அந்த அந்த ரேடியம் அந்த வாட்ச் இதுல ஒர்க் பண்ணவங்களுக்கே அது கொஞ்ச நாள்ல க்ளோ தர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வேலைக்கு வேலையும் இருக்கு, நம்மளுக்கு க்ளோவும் ஆகுது. அப்ப இது நல்ல ப்ராடக்ட் தான் அப்படின்னு அவங்களே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ரேடியம் தண்ணிலாம் எப்படி வித்துருக்கோம்னா, எல்லாம் அதுவே ஜொலிக்குது. அப்ப நம்மளும் அத குடிச்சா நம்மளும் நம்ம ஸ்கின்னும், ஹேரும், நம்ம பாடியும் க்ளோ ஆகும். அப்படின்னு ஒரு அந்த அந்த திங்கிங்ல தான் அது ரொம்ப பாப்புலர் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ம். அதுதான் மெயினான ரீசனு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேரி கியூரி கண்டுபிடிக்கும்போது, அவங்களுக்குமே தெரியாது. இதோட பாதிப்புனா என்ன? ஏது? ஏன்னா இவங்க வந்து ப்ராப்பரா எதுவும் ரிசர்ச் பண்ணல. ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு நோபல் பிரைஸ் வாங்கியாச்சு. இதுதான் அவங்க மைண்ட் செட்ல இருந்தது. இவங்க இன்னொரு பெரிய அ இது வந்து ஏன் வந்து ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸா போச்சுன்னா, மேரி கியூரி வந்து அத எப்பயுமே கூடயே வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. எப்படின்னா, இந்த டயல் வாட்ச் இருக்குல்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? டயல் வாட்ச்ல வச்சு பார்க்கிறதா இருக்கட்டும்.
அதே மாரி அவங்க பாக்கெட்லயே வந்து இந்த ரேடியம் பீஸஸ்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ற எல்லாமே. அதே மாரி அவங்க யூஸ் பண்ற பொருள் பக்கத்திலேயே வந்து வச்சுட்டுருந்தாங்க. இந்த ரேடியம் எப்பயுமே தன்னோட கூடயே வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட ஒரு ஐடென்டிட்டியா நெனச்சுட்டு இருந்தான். ஆ அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாவே நெனச்சு சுத்திட்டு இருந்தாங்க. கூட இருக்கிறவங்களும் இத பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி கண்டுபிடிச்சவங்களும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன வரப்போகுது? அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர உருவாக்குச்சு பின்னாடி. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இவங்க வந்து இந்த மாரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி சுத்திட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி, ஆல்ரெடி இவங்க என்னன்னா, வேர்ல்டு வார் 1 டைம்லயே வந்துட்டு இவங்க இந்த எக்ஸ்ரே மிஷின்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயே வந்து இந்த சேஃப்டி மெஷர் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா, இவங்க வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு சைக்காட்டிக் பிஹேவியரான கேரக்டர். இவங்க வந்து சேஃப்டி மெஷர், ஸ்டாண்டர்ட் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு பொருள் வரணும்னா, உங்களுக்கு அந்த ரிசர்ச் ரிசர்ச்லயே மூழ்கி போனனால அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்து, இத வந்து என்ன ஏது செக் பண்ணணுன்ற அந்த செகண்ட் தாட்டே வரல. அடுத்தடுத்து கண்டுபிடிச்சுட்டே இருக்கணும். இவங்களும் சரி, இவங்க வந்து அந்த ஃபேமிலி அவங்களோட சொந்த ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விதமும் சரி. அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டா போயிடுச்சு. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டா போனனால தான், இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட ஒரு இந்த இந்த ஃபேமிலிக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஃபேமிலி இதுல வந்துட்டு 3 நோபல் பிரைஸ் வாங்குன ஒரே ஃபேமிலி இவங்க தான். இப்போ வரைக்கும் இந்த ரெக்கார்ட வந்து யாரும் பிரேக் பண்ணல. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஓஹோ! யார் அவங்க ஹஸ்பண்ட் இவங்க அப்புறம்? அவங்க மருமகன் நெனைக்கிறேன். மருமகனோ, மகளோ சம்திங் ஏதோ ஒரு ஓ! ஓகே, ஓகே. முதல்ல இவங்க தனியா வாங்குனாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரேடியம்க்கு வாங்குனாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துட்டு இன்னொரு ஏதோ ஒரு அதுவும் ஒரு ரேடியேட்டிவ் ரிசர்ச் தான் நெனைக்கிறேன். அதுக்கு வாங்குனாங்க. மொத்தம் 3 வாங்குனாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸால தான் அவங்க வந்து எந்த மெஷர் எதுவுமே எடுக்கல. இவங்களோட தப்பு தான். இத வந்து மக்களுக்கு இப்ப கொண்டு போய் காமிச்சு. ஏன்னா இவங்க வந்து வெளிய போம்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சுரும்ல. இப்ப நெறைய பேர் மக்கள் பார்க்குறாங்க. இது என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆரம்பிச்சுச்சு. அந்த ஒரு டிமாண்டே வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிய வந்துட்டு ரொம்ப கிரீடியா மாத்துச்சு. நீங்க இந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோர்ட் சீன்லலாம் வந்துட்டு இவங்கலாம் ரொம்ப பதறி போயிருப்பாங்க. இவங்க மக்கள்லாம் பதறும்போது, இவைங்க வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாரி கடந்து போயிருப்பானுங்க. அந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா எடுத்திருக்க மாட்டானுங்க. எந்த இதுவும் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அவுட் ஆஃப் த கோர்ட்ல தான் வந்து உட்காந்து பிரஷர் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, கோர்ட் ரூம்ல வந்துட்டு இந்த மாரி எதுவுமே நடக்காத மாரி பேசிட்டு இருப்பானுங்க. இல்ல கார்ப்பரேட்னாவே முக்காவாசி அப்படிதான். அவனுங்களுக்கு அவங்க லாபம் தான் முக்கியம். ம். ஸோ இவங்க இந்த மாரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் குடுக்கவும், அடுத்து இந்த மாரி விஷயம் நடக்குது. இவங்க வந்து எப்ப இறந்தாங்கன்னா, 1934ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 66 வயசுல வந்து இறந்து போனாங்க. இப்ப வந்து ஒரு டவுட் வரலாம். என்னன்னா, மத்தவங்கலாம் வந்துட்டு அவ்வளோ யங்கான வயசுலயே பாதிப்புலாம் இருந்துச்சு. இவங்க வந்து ரேடியோ மெக்டனிக் கூட வச்சு சுத்திட்டு இருக்காங்க. இவங்க பொருள் எல்லாமே ரேடியமா இருக்கும்போது ஏன் 66 வயசு வந்தாங்கன்னா, இவங்க வந்து டைரக்ட்டா இன்டேக் பண்ணிக்கல. இவங்க வந்து உடம்புல பூசுறதோ, அந்த மாரி எதுவுமே வச்சுக்கல. அவங்க ஜஸ்ட் அந்த டயலரும் ஒரு ஒரு சின்ன பீஸ் மட்டும் அவங்க எங்களோட எப்பயும் சும்மா ஒரு ஒரு ட்ராஃபி மாரி கேரி பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர, உள்ள டைரக்ட் இன்டேக் மாரி எதுவும் பண்ணல. அதனால அவங்க தப்பிச்சாங்க. மத்தபடி இந்த டயலர் இங்க வேல பார்த்தவங்க, அந்த கம்பெனி வந்துட்டு நியூ ஜெர்சில மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டேட்ல ஒரே கம்பெனி வந்து பிரான்ச் வச்சு ஒரு பெரிய வென்ச்சரா இருந்த கம்பெனி. அதுக்கப்புறம் லேட்டர் டைம்ல வந்துட்டு இந்த மாரி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெகுலேஷன் ப்ராப்பரா கொண்டாந்தானுங்க. அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ன்ற ஒரு விஷயமே உள்ள வருது. வந்த பிறகு இனிமே எந்த ரேடியம் சாரி இனிமே எந்த எலமெண்ட் கண்டுபிடிச்சாலும், இல்ல எந்த ஒரு புது விஷயம் வந்தாலும், அத ப்ராப்பரா ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்டு, அதுல ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லையா? இந்த எல்லா ஆஸ்பெக்ட்டையும் பார்த்துட்டு தான் அடுத்து ப்ரொசீட் பண்ணணுன்ற ஒரு டிசிஷனே எடுத்தானுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரேடியம் கேர்ள்ஸ். ஸோ நீங்க இந்த படமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்ன சொல்றது? அந்த கொஞ்சம் சினிமாத்தனம் இருக்கும். பட் இதுக்கு வந்து புக்கு கூட இருக்குது. இப்ப நீங்க புக் கூட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா தெரியும். அவங்க எப்படி சஃபர் பண்ணாங்கன்னு சொல்ட்டு. ஆனா இன்னொரு வொர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, நம்ம படத்துல பார்த்தத விட உண்மையான அ இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். இப்ப நீங்க படத்துல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஜால ஒரு பாயிண்ட் தான் உடைஞ்ச மாரி காமிப்பாய்ங்க. ஆனா ரியல் லைஃப்ல என்னன்னா, அந்த போன் வந்துட்டு அத கீழ் தாட அப்படியே உடைஞ்சிருச்சு. அந்த கீழ் தாட வந்து அப்படியே கீழ்த்தால அப்படியே வந்துருச்சா? உதிர்ந்து விழுந்துருச்சு. ஜஸ்ட் லைக் தட் ஒரு இது மாரி. பல்லு ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு உடைஞ்சு விழும்ல. அப்படியே அந்த 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 பிங்கோட அந்த ஷூ அதோட சேர்த்து. ஆ கீழ் தாடையே இல்ல. கீழ அந்த தாடையே கிடையாது. கீழ் தாட, அந்த பல்லு செட் அப்படியே உடைஞ்சிருச்சு. ஏன்னா, என்ன சொல்றது? இப்ப கிராவிட்டி புல் மூலியமா இருக்குன்னா, இப்ப நமக்கு நார்மலா இருக்கும்போது நம்ம கிராவிட்டி தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்க ஆல்ரெடி ரேடியேட்டிவ் பாதிக்கப்பட்டனால போனும் தாங்காதுல்ல. அதனால இந்த தாட அப்படியே முழுசா கழண்டு விழுகுறது.
ஒரு சில பேருக்கு வந்துட்டு கை, கால்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வீக் ஆயிரும். அவங்கனால எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. இன்னும் படத்திலேயே பார்த்திருந்தீங்கன்னா கூட தெரியும். ஒரு சில பேருக்குலாம் வந்து அங்கங்க உள்காயம் மாரி வந்திருக்கும். அந்த ரேடியம் வந்து உள்ள இருந்தே இதாவாது. அது வந்து வெளிய வெளிய தெரியாது. பாதிப்பு எல்லாமே உடம்புக்குள்ளேயே அந்த ரியாக்ட் ஆயிட்ற மாரி இருக்கும். அந்த ரெட் ரெட்டா அப்படியே. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான எலமெண்ட் தான் இந்த ரேடியம். அதுதான் அது எவ்வளோ ஜொலிக்குது, எவ்வளோ அதுதான் எவ்வளோ ஜொலிக்குது, எவ்வளோ நல்லா இருக்கு வெளிய பார்க்கறதுக்கு அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தா, ஆனா அதுல எவ்வளோ சைட் எஃபெக்ட். ம். ஆனா அவனுங்க அந்த அது இன்டேக் பண்ணா என்ன ஆகும்னே யோசிக்காம, அந்த பிரஷ் வந்து ஷார்ப்பா இருக்கணுன்றதுக்காக வாயில வச்சு பண்ண சொல்றது தான். அதுல தான் மெயின் இதுவே. ம். அதுக்குமே அதுக்குமே என்னன்னா வந்துட்டு, நீ அந்த நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்குமே வந்து வெறும் ஃபீமேல்ஸ தான் எடுத்திருப்பானுங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஹேண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி கரெக்ட்டா இருக்குங்க. ஹேண்ட்ல ஃப்ளெக்ஸிபிலிட்டி கரெக்ட்டா இருக்குன்ற ஏன்னா வந்துட்டு இப்ப நீங்க அந்த ஆர்டிஸ்ட் அந்த இது மாதிரி அந்த கொஞ்சம் மென்மையா இருப்பாங்க. அதனால கூட எடுத்திருக்கலாம். அ இந்த மாரி ஒரு சில குவாலிட்டி வச்சுக்கிறனால, இந்த பொண்ணுங்கள மட்டும் எடுத்துட்டு, இது பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரேடியம் கல்ஸ். இந்த இத வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஜிஎம் கவுண்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு மெஷின் இருக்கு. அத வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி சென்ஸ் பண்றது. நீங்க இப்பயுமே வந்துட்டு இந்த இந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்டு இறந்து போன விக்டிம் யாராவது ஒரு கல்லறை இருந்துச்சுன்னா, அதுக்கு மேல வந்துட்டு இந்த ஜிஎம் கவுண்டர் வந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு தொடர்ந்து ரேடியேஷன மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்க உடம்புல இன்னும் ரேடியேஷன் இருக்க தான் செய்யும். கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னா, அமெரிக்கால வந்து இப்ப வந்து அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா, நாகசாகில வந்துட்டு குண்டு போட்டு ரேடியேஷன் இது பண்ணாங்கல்ல. அதுக்கு அதோட அது ஜப்பான்ல. ஜப்பான்ல தான். ஜப்பான்ல எந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்கோ, அதே மாரி சொந்த நாட்டிலேயே இவைங்களே வந்து ஒரு ஹியூமன் ஆ அட்டாமிக் பாம் மாரி இவைங்கள செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த கம்பெனில வேலை பார்த்தவைங்கள. அந்த காலத்துல ரேடியம் வச்சு காஸ்மெட்டிக்ஸ வியாபாரம் பண்ணானுங்கன்னா, இப்ப ஸ்கின் கேரு, ம். க்ளோவா இருக்கணும், ஃப்ளாலெஸ்ஸா இருக்கணும். இந்த மாதிரி எவ்ளோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வருது. அதான் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா கூட, அ ஓகே இந்த டாபிக் பேசுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் ஒண்ணு இருக்கு. இப்ப ரீசென்ட்டா என்னாச்சுன்னா, நம்ம சமந்தா இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, Instagramல ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டாங்க. இந்த மாரி மக்கள்லாம் வந்துட்டு ஆ ஜெனரல் மெடிசின் பக்கம்லாம் போக வேணாம். நீங்க எல்லாருமே வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் எடுங்கன்னு சொல்லிட்டு, ஹைட்ரஜன் பெராக்சைட வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு இருக்கு போல. அத வச்சு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கவும், ஒரு டாக்டர பார்த்துட்டு, ஆமா, ஆமா. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அங்க வந்துட்டு பெரிய பஞ்சாயத்து போச்சு. ஆமாமா. நான் பார்த்தேன். மதன் கௌரி பேசியிருந்தார். அவன் வீடியோ பார்த்தீங்களா? நான் வீடியோ பார்க்கல ஃபுல்லா. ஆனா ஏதோ டாக்டர் சொன்னாங்க. அதனால ஃபுல்லா சோசியல் மீடியா ஃபுல்லா அத பத்தி தான் டாக் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி போட்டிருந்தான். அதேதான். ஸோ அந்த மாரி பிரச்சனை ஈஸியா இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன பிறகு என்னன்னா, அந்த ஒரு டாக்டர வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. இந்த மாரி ஹைட்ரஜன் பெராக்சைட்லாம் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு WHOவே சொல்லிருக்கு. ஏன்னா இது வந்து கோவிட் டைம் நெறைய பேரு ட்ரீட்மெண்ட்டா குடுத்துருக்கானுங்க. மூச்சு விடுறதுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு இத இத குடுத்துருக்கானுங்க. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. அத வந்துட்டு இந்த அம்மா ப்ரமோட் பண்ண போய் எல்லாரும் போய் அடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சவும் இந்த அம்மாவுக்கு வந்து என்னன்னா, ஆ பொதுவாவே ஒரு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் தெரியுமா? இப்ப நீங்க உங்க மேல இப்ப வந்து யாராவது கிரிட்டிக் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது பதில்ன்னு டைரக்ட்டா சொல்ல மாட்டாங்க. ஒரு லெட்டர்ல உட்காந்து எழுதுறது. ஒரு 3 பக்கத்துக்கு எழுதி ஏதோ குடுத்துருச்சு. ஆ நான் அது இன்னும் படிக்கல. நீங்க படிச்சாலும் அது ஒண்ணும் இருக்காது. திருப்பி என்னன்னா, அதே மாரி ஒரு சுட்டு கதைகள் தான் விட்டு வச்சிருக்கும். அது ஷார்ட்டா சொல்லலாம்னா, இந்த மாரி இந்த ட்ரீட்மெண்ட்ட நான் ஏன் சொல்றேன்னா, மக்களுக்கு வந்து எல்லாராலயும் அஃபோர்ட் பண்ண ஏன்னா இப்ப ஒரு ஜெனரலா ஒரு 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 ஆப்பரேஷன் பண்ணி தான் ஒரு இது சரி பண்ணணும்னா, அந்த மாரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ஆப்பரேஷன் பண்ணா ஒரு 5,00,000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு 5,00,000 செலவு பண்ணிக்கிட்டு, நீங்க அதுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு 15,000 20,000 செலவு பண்ணா போதும். இந்த அம்மா அப்படி ப்ரமோட் பண்ணுது. அதுக்கு சைட் எஃபெக்ட் என்ன வரும்னு தெரியாது. ஆ 2வது இப்ப உங்களுக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்கும். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆமா. காமனா எப்பயுமே எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. இப்ப வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்ப இன்னைக்கு உங்களுக்கு காய்ச்சல் வருது. நாளைக்கு எனக்கு ஒரு காய்ச்சல் வருது. 2 பேருமே டாக்டர பார்க்குறோம். என்ன 2 பேருக்குமே வந்துட்டு ஒரே டிகிரியே 2 பேருக்கும் 100 டிகிரி இப்ப காய்ச்சல் இருக்குன்னு டாக்டர் சொல்ட்டாங்க. ஆனா 2 பேருக்குமே மெடிசின் கொஞ்சம் வேற மாரி தான் இருக்கும். ஒரே மெடிசின் யாரும் குடுக்க மாட்டாங்க.
ஏன்னா என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு எது எடுக்குன்றது டாக்டர் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கோல்டு, காஃப் இருக்கலாம். ஒருத்தருக்கு வெறும் ஜுரம் மட்டும் இருக்கலாம். பாடினால இருக்கும். அது அவங்களோட பாடி நேச்சர பொறுத்து, அவங்க இம்யூன் சிஸ்டம பொறுத்து, நீங்க பாட்டுக்கு ஜென்ரலா ஒரு ஆக்ஸிஜன் போட்டா உங்களுக்கு ஃபீவர்லாம் சரியாயிரும். நீங்க ஏன் மாத்திரை எடுக்குறீங்க? அப்படின்னு சொன்னா அது அது ஒரு மிகப்பெரிய தப்பு தான். ஸோ அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. 2வது ஆ இது ஒரு பக்கம் போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மா வந்துட்டு திருப்பி எல்லாரும் என்னைய பிடிச்சு அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேர்ல ஒரு 2 டாக்டர இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு. இந்த மாரி இவர் தான் எங்க டாக்டர். இவர் வந்து ஒரு ராக் ஸ்டாரு. அப்புறம் இன்னொரு ஃபாரின் டாக்டர தூக்கி போட்டானுங்க. அத என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து திருப்பி இது பிரச்சனைய பெருசாக்க வேணாம்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டாரு. அந்த அம்மா விட்டுருக்கணும்ல. திருப்பி புடிச்சு உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாரி நீங்க டிபேட்க்கு வந்து பேசுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த மாரி என்ன டிபேட் இல்ல இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் பத்தி. பாட்காஸ்ட் பண்றாங்கல்ல, அதுல போய் சொல்றாங்களா? ஆமாமா. இவங்க சமந்தா வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி பாட்காஸ்ட்டா பேசிட்டு, இந்த அம்மா எப்படின்னு சொல்லலாம்னா, இப்ப இவங்க வந்து நல்லா டயட் பண்ணிட்டு, ஜிம்மு போய் பாடி பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்பாங்க. ஆனா, இவங்க நடிக்கிற விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சுகர ப்ரமோட் பண்ற மாரி இருக்கும். வேற ஜங்க் ஃபுட்ட ப்ரமோட் பண்ற மாரி இருக்கும். காட்டன் ஆயிலு, அதுக்கப்புறம் விக்ஸுக்கெல்லாம் வரான். விக்ஸ் வெளிநாட்டுல பேன்டு. ஆனா இவ இன்னும் விக்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல இந்த அம்மா மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய பேர் இது பண்ணிட்டு இருந்தாய்ங்க. அந்த போஸ்ட்க்கு கீழ ஒரு ஆக்டர் வந்து வெறும் ஹார்ட் மட்டும் போட்டு போனாரு. அவர் ஏன் ஹார்ட் மட்டும் போட்டு போனாருன்னா, இவரும் இந்த மாரி நெறைய அடி வாங்கியிருக்காரு. தப்பு தப்பா பேசி, பேசி. அது யாருன்னு சொல்ல வேணாம். ஓ! நீங்க போஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. நான் அப்புறமா போய் பார்க்குறேன். எல்லாரும் போய் பாருங்க போஸ்ட் கீழ யாரு ஹார்ட் போட்டிருக்கான்னு. ஸோ இது ஒரு பக்கம் போச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா, அந்த அந்த லிவர் டாக்டர் வந்து கடுப்பாயிட்டாரு. கடுப்பாயிட்டு 2 பேரையும் மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ணி விட்ட பிறகு, இப்ப இந்த அம்மா வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம, ஒரு மாரி பைத்தியக்காரத்தனமா சுத்திக்கிட்டு இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பொதுவாவே வந்து இந்த செலிபிரிட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து காசு அதிகமா வந்துரும். இந்த படத்துல ஏன்னா இப்ப இவங்களே ஒரு 4,00,00,000, 5,00,00,000 சம்பாதிக்கிறாங்கல்ல. ஆமா. அதுதான் எனக்கும் புரியல. அவங்க வந்து ஜென்ரல் லைக் அ ஜென்ரல் ஹியூமன்ஸ்க்கு என்ன செட் ஆகும்? என்ன வந்து இது அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு ஏத்த மாரி வீகன் ஆல்மண்ட் மில்க் குடிங்க. ஏன் எல்லாரும் கறி சாப்பிடுறீங்க? ஏன் எல்லாம் இந்த மெடிசினே போடுறீங்க? ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் எடுங்க. அந்த மாதிரியே பாஷான இதுலயே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் லோவர் மிடில் கிளாஸ்லாம் எப்படி வாழ்வாங்க? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியே போஸ்ட் போட வேண்டியது. இப்ப சிம்பிளா சொல்லலாமே, இப்போ 1 லிட்டர் பால் வந்து ஒரு ரூ. 50லேருந்து ரூ. 60 வரைக்கும் கிடைக்குது. ஒரு நார்மலான பாலு. இந்த பால் அந்த ரேட்டு கிடைக்குமா? கிடைக்காது. தெரிஞ்சு எப்படியும் ஒரு 100 கிராமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூ. 100 ரூ. 200 விப்பானுங்கன்னு நெனைக்கிறேன். ஆ. சரி இப்ப நம்ம அந்த அந்த அளவுக்கு கூட போ வேணாம். இப்ப இந்த நம்ம வந்து நார்மலா ஒரு பசும்பால் வந்துட்டு ஒரு 1 லிட்டரு ரூ. 60ன்னு வச்சுக்குவோம். இது ஒரு 1 லிட்டர் ரூ. 100ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இது வந்து எப்ப இருக்குன்னா, இங்க மெஜாரிட்டி பசும்பால் குடிச்சிட்டு கொஞ்சம் பேரு இத குடிக்கும்போதே இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ். இப்ப இவங்க சொல்ற மாரி, ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்கலாம். நாளைக்கே எல்லாருமே வந்துட்டு டிமாண்ட் அதிகமாயிடுச்சுன்னா, இல்ல நாளைக்கே எல்லாரும் வந்துட்டு வீகனுக்கெல்லாம் ஒரே நாள்ல தாவியாச்சு. ஓகேவா? இவங்க ஏதோ சொல்லிட்டு மண்டைய கழுவி விட்டானுங்க, எல்லாம் தாவியாச்சு. அப்போ வந்து 100 கிராம் பாலோட ரேட் என்னவா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? அதான் டிமாண்டுக்கு ஏத்த மாரி அவன் இன்கிரீஸ் பண்ணிட்டே இருப்பான். அதான் நாளைக்கு வந்துட்டு பசும்பால் யாரும் யூஸ் பண்ண போறதில்ல. மாடும் கிடையாது. மாடுலாம் செத்து போச்சு. ஓகேவா? இப்ப வர இது மட்டும் தான் இருக்கு. இப்ப வந்து ஒரு 100 கிராம் நீங்க எவ்வளோ வரும்னு நெனைக்கிறீங்க? எவ்வளோ விக்க பாசிபிள் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 வரும். யப்பா! ஏன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, 100,00,00,000க்கு மேல இங்க மக்கள் இருக்காங்க. ஓகேவா? ம். அத்தன பேருக்கும் பால் குடுக்கணும்னா, நான் எப்படி அத்தன பேருக்கு நான் சோயா மில்க் குடுக்குறேன், ஆல்மண்ட் மில்க் குடுக்குறேன்னு எப்படி என்னால குடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அதுக்கான புரொடக்ஷன் இருக்கா? அதுக்கு முதல்ல நிலம், லேண்ட் வேணும். இப்படி நான் எல்லாத்தையும் வந்துட்டு புரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் அக்ரிகல்ச்சரல் லேண்டா மாத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், காடு இருக்காது. காடு இல்லைன்னா, விலங்குகள் இருக்காது. விலங்குகள் வந்து எல்லா எல்லா விலங்குமே வந்துட்டு இறந்து போகும்ன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலலாம் வீட்டுக்கு வரும். ஆமா. ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு சின்ன விஷயம் தான். இப்ப நீங்க அக்ரிகல்ச்சர் லேண்டே வந்துட்டு ஓரளவு கட்டுப்பாட்டுல இருக்கிறனால தான் இப்ப நிம்மதியா இருக்க முடியுது. இப்ப நம்ம ஊர்ல பிரச்சனை இல்ல. இப்ப இந்த இந்த நீலகிரி இந்த பக்கம்லாம் இருக்காங்கல்ல. இப்ப அங்கலாம் வந்துட்டு காட்ட அழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த அர்பனைசேஷன் வர 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 என்ன ஆகுதுன்னா, யானை இதெல்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. வீட்டு சைடு இந்த தெருப்புல வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது, நான் வந்து நாளைக்கு எனக்கு வீகன் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்ப வந்து எனக்கு வந்து புரொடக்ஷன் பண்றதுக்கு இடம் வேணும். இடம் பண்றதுக்கு நான் என்ன பண்றது? காட்ட தான் அழிக்கணும். ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இங்க வீட்ட போட்டு முடிச்சாச்சு.
இதுக்கு மேல வீட்ட கொண்டாந்து இடிச்சுட்டு இருக்கலாம் எனக்கு வழி கிடையாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது, இவங்க வந்து நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றேன். அந்த ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றேன்றது. இன்னொன்னு என்னன்னா, இந்த கறிய உட்காந்து நெறைய பேர் ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. கறி, இந்த நிலக்கரி இருக்குல்ல. இந்த ஆ அது மரத்த எரிச்சுட்டு வர்றது. ஸோ சார்கோல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சார்கோல்ல தோசை சுடுறது, சார்கோல்ல வந்துட்டு பேஸ்ட்டு, சோப்பு இது எல்லாத்தையும் கொண்டாந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. சார்கோல அரைச்சு தோசை ஊத்துறானுங்க. அத ஊத்திட்டு அதுக்கு ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே! இது ட்ரெண்டிங்கா போச்சு ஆக்சுவலா. இது Instagramல. அதுதான் எனக்கே தெரிஞ்சது. ஆ சிங்கிள்ஸ் தோசை ஆமா சிங்கிள்ஸ் தோசைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பானுங்க. இது வந்து என்னன்னா, பிளட்ட பியூரிஃபை பண்ணும். நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னான்றவானுங்க. அதிலேயே லிமிட் வச்சிருப்பானுங்க. 5 தோசைக்கு மேல சாப்பிட முடியாது. 5 தோசைக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா, உங்க ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படுன்னுவானுங்க. அத தின்னவே முடியாது முதல்ல. ஓ! நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா அப்ப? இல்ல, இல்ல. சொல்றேன் அது மாவுல ஊத்தி சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல சாப்பிட்டாங்கல்ல. ஆமா. கரெக்ட்டா அந்த பிப்ரவரி அந்த டைம் அப்ப ஃபேமஸ் ஆச்சு. எப்போ ஒரு 2018, 19 அந்த டைம்ல. 2018, 19 டைம்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்ப தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, என் ரூ ஒரு எனக்கு ஆப்போசிட் ரூம்மேட் ஒருத்தன் இருந்தான். அவன் நேரா என்ன பண்ணான், போய் அப்ப ஏ2பில மட்டும் தான் இருந்துச்சு. அந்த தோசை ஸ்பெஷலா போட்டுட்டு போய் மெனக்கட்டு போய் சாப்பிட்டு வந்தான். சாப்பிட்டது நல்லா இல்லன்னு சொன்னான். பட் ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி போறேன். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுல்ல. இப்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் இவங்க வந்துட்டு செலிபிரிட்டி. இப்ப வந்துட்டு ஒரு Instagram இன்ஃப்ளூயன்சர் பண்ணும்போதே நான் போட்டு அடிச்சுக்கிட்டு இந்த அம்மா ரொம்ப பெரிய செலிபிரிட்டி. ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹை பேயிங் ஒரு ஆக்ட்ரஸ். இப்ப வந்து அ சினிமால ஆக்டருக்கு குடுக்குற காசுக்கும், ஆக்ட்ரஸ் குடுக்குற காசுக்கும் ரொம்ப அது ஒரு பெரிய இம்பேலன்ஸ் தான். சினி இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து பெரும்பாலும் ஹீரோ வச்சு தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஹீரோக்கு என்ன மார்க்கெட் இருக்கு. அத வச்சு தான் படத்தோட பட்ஜெட். அத வச்சு தான் அதுக்கான வேல்யூ என்னன்றத முடிவு பண்றானுங்க. அப்படி இருக்கும்போது, ஒரு ஹீரோயினா நீங்க ஆனா ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாரி பிரச்சனை வரவும், அதுக்கான ப்ராப்பரா வந்து ஒரு விளக்கமும் அங்கேயே ப்ராப்பரா சொல்லியிருக்கலாம்ல. ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கல்ல. இல்ல அது போடுறதுக்கு முன்னாடியாச்சும் யோசிக்கணும். இது எல்லாருக்கும் அக்செப்டபிளா இருக்குமா அப்படின்னு. அதத்தான் யோசிக்க மாட்டாங்களே நம்ம ஊர்ல இருக்கவைங்கலாம். எப்படி சொல்றது? இப்ப இதே இது வந்து ஒரு ஃபாரின்ல ஏதாவது இன்ஃப்ளூயன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்நேரம் ஆனா நம்ம ஊர்ல வந்து அதெல்லாம் அ டைரக்ட்டா வந்துட்டு ஏன்னா நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியுமா? இப்ப வந்து ஒரு பையன் ஒரு அண்டர் ஏஜ் பையன். கார ஓட்டி 2 பேர கொன்னுட்டான். அவனுக்கு என்ன தண்டனை குடுத்தாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஃபைன் போட்டிருப்பானுங்க நெனைக்கிறேன். ஃபைன்லாம் குடுக்கல. உட்கார்ந்து எஸ்ஸே எழுத சொன்னானுங்க. ஐய்யய்ய! நடந்த விஷயம். மும்பைல நடந்த இப்ப ரீசென்ட்டா ஒரு 1 1/2 மாசம் முன்னாடி நடந்த விஷயம். 2 பேரும் ஸ்பாட் அவுட்டு. அந்த பையன கூட்டு போயிட்டு இந்த மாரி எஸ் எழுதி குடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டானுங்க. விஷயம் பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறமா புடிச்சு அரெஸ்ட் போட்டானுங்க. அதுக்கப்புறம் இப்ப இப்ப அந்த கேஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு மாரி கொலைப்படிச்சு எப்படி போகுது என்ன ஏதுன்னு அவ்வளதான் இழுத்து முடிச்சுருவானுங்க. ம். சின்ஸ் இந்தியால இருக்கறனால இது வந்து இப்ப நம்ம ஏன் இங்க இன்ஃப்ளூயன்சர் பத்தி பேசுறோம்னா, அந்த ரேடியம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மேரி கியூரியும் ஒரு கல்பிரிட் தான். அவங்க என்னதான் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டா இருக்கலாம். ஒரு என்ன சொல்றது? ஒரு நோபல் பிரைஸ் ரெக்கார்ட் ஹோல்டரா இருக்கலாம். அவங்க என்னென்ன இது பண்ணாலுமே, அவங்க பண்ண ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தான் அத்தன இன்னசென்ட்டான அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கைய ரொம்ப இது பண்ணுச்சு. இது வந்து பொண்ணுங்க மட்டும் பாதிக்கப்படல. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவங்களுடைய அடுத்த அதுல யாரோ பிரெக்னன்ட்டா இருந்திருக்கலாம். அந்த குழந்தை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது மூலியமா இந்த ரேடியேஷன் வந்துட்டு அப்படியே வந்து என்ன சொல்றது? ஒரு பாஸ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஏதோ ஒரு வகையில. ஏதோ ஒரு மில்லிகிராம் அளவுக்காவது அந்த ரேடியேஷன் இன்ன வரைக்குமே இந்த ஜெனரேஷனுக்கு இருக்க தான் செய்யும். அது நம்ம இல்லன்னு சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸர்ன்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு பொறுப்பு அது. இப்போ உங்கள நம்பி ஒருத்தன் பார்க்குறான், கேட்கறான்னா, நீங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ற முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த டாபிக் பேசுவோன்ற ஐடியா இல்ல. என்னன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் பத்தி நடுவுல கொண்டாடுவோம்னு நம்மளோட பாயிண்ட் வந்து வெறும் மேரி கியூரா முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனா, இப்ப ரீசென்ட்டா நடக்கிறத பார்த்தா, இப்ப அதே திருப்பி நடக்கிற மாரி இருக்கு. அன்னைக்கு மேரி கியூரி என்ன தப்பு பண்ணாங்களோ, திருப்பி இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த பொருள் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாரி டாக்டர்ன்ற பேர்ல 2, 3 பைத்தியக்காரங்கள கூட்டு வச்சு சுத்திக்கிட்டு இருக்குது. அது எனக்கு என்ன இலவம் புரியல. இந்த பொதுவா அந்த காசு வச்சிருக்கிறவங்களே இந்த மாரி பைத்தியக்காரமா யோசிப்பாங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. அவனுங்க நியூ இன்வென்ஷன் பண்றேன். இந்த மாதிரி நியூ டெக்னாலஜி யூஸ் பண்றேன். அதான் அவன் ஏதோ போடுவான். ரெட் ரேடியன்ட் எனர்ஜி அது வந்து அப்படியே நம்மளோட ஹார்மோன் ஆட்டோ இம்யூன் ஃபைட் பண்றதுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப இது. அப்படியே ஒரு ரெட் கலர் ரூம்ல போய் உட்காந்துருப்பான். ஃபுல்லா ரெட் ரேடியேஷனா இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு ஹைஃபையான அந்த மெடிகேஷன் எடுக்கிறவங்க தான் வந்து மெடிசன் பத்தி பேசவே கூடாது. அதுதான் 2வது இவைங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. இவள்ட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு மொளகா அரைச்சுட்டு இருக்காய்ங்க. இந்த அம்மாவும் என்னன்னே தெரியாம உட்காந்து, ஆமா சாமி, ஆமா சாமின்னு உள்ள
அது அதோட நின்றுந்தா ஆமா. பரவால்ல. எனக்கு அவ மேல கொஞ்சம் வந்து ஒரு மதிப்பு இருந்துச்சு. ஆனா அவ எப்ப வந்து சத்குரு சொல்றதெல்லாம் கேட்கிறா, அவர் தான் குருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இப்ப சம்மந்தமே இல்லாம இப்படி மெடிக்கல் சைடு இப்படி இன்சல்ட் பண்ணியிருக்கா. இல்ல அந்த ஆள நீங்க சத்குருன்னு சொல்றத விட ஜக்கின்னே சொல்லி பழகுங்க. அதான் கரெக்ட்டான வார்த்தை. அந்த ஆள் பேரு ஜக்கி தானே. சத்குருன்றது ஊர ஏமாத்துறதுக்கான பேரு. ஃபுல் என்ன சொல்றது சந்தானம்ல இருந்து தமன்னா, சமந்தா எல்லாரும் அவ பின்னாடி அப்படியே அந்த ஒரு போன தடவ அந்த சிவராத்திரி அப்பதான் பார்த்தீங்களா? அப்படியே அழுகுறாங்க. அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரியல. ஒண்ணும் நடக்கல. எதுக்கு அழுகுறாய்ங்கன்னா, ரைடு வந்தா ரைடு இந்த ஆசிரமத்துக்குள்ள வரக்கூடாது. வந்தா இவைங்க காசுல மாட்டும்ல. பிளாக்ல வாங்குன அமௌண்ட்லாம். அதெல்லாம் போயிறக்கூடாதேன்னு அழுதுகிட்டு இருக்கானுங்க. இன்னொன்னு நீங்க சக்கிய பத்தி சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஆள் வந்துட்டு ஒரு 2, 3 யூடியூப் வீடியோலாம் போட்டிருந்தாரு. அதாவது உங்க மூளைய நீங்க எப்படி வலிமையா வச்சுக்கணும், எப்படி வந்துட்டு இம்யூன் சிஸ்டத்த வளர்த்துக்கணுன்ற மாரி வீடியோ போட்டாரு. அப்படி போட்ட ஆளுக்கே வந்துட்டு அவருக்கே அவரோட மூளைய பாதுகாக்க முடியல. நேரா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு, கடைசியில சர்ஜரி பண்ணி தான் கொண்டாந்தாரு. இவரு என்ன ப்ரீச் பண்ணுவாருன்னா, "சர்ஜரிலாம் எதுக்கு பண்றீங்க? நீங்க யோகாசனம் பண்ணுங்க உடம்பு சரியாயிரும். நீங்க வந்துட்டு இங்க இங்க வாங்க, இங்க வந்துட்டு" இப்படிலாம் பேசிட்டு இருந்த ஆளு. அப்படின்னா திருப்பி கற்காலத்துக்கே போங்க. திருப்பி அப்படியே எதுவுமே பண்ணாதீங்க. மெடிசனே எடுக்காதீங்க. அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. புத்தர் மாதிரி அப்படியே எல்லா நோயும் போயிடும். எனக்கு புத்தர் மேல அந்த அளவுக்குலாம் பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. பட் இது அது இப்போதைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு கம்யூனிட்டியோட அடையாளமா மாறிடுச்சனால, அது இப்போதைக்கு ரொம்ப பேச முடியாது. பட் இங்க வரலாமே. இங்க வந்துட்டு ஆமா. இல்ல நான் சொல்றேன் அது மாதிரி. ம். இந்த மாரி சொல்றது. அந்த அந்த மாரி சொல்லிட்டு இவரு கடைசில வந்துட்டு இவரு போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்தாரு. சர்ஜரி பண்ண வந்த பிறகு இந்த ஆளு இறந்து வாயிலயும் வயித்துலயும் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்கான். இதுல வந்துட்டு ஹைலைட் என்னன்னா, பொண்ணுங்களோட பொதுவாவே இந்த மாரி அடிச்சுக்கிறேன் வயசான அந்த கிழவிங்க தான் போட்டு மாரி ஓவர் டிராமா பண்ணிட்டு இருக்குங்க. ஆனா இங்க வந்துட்டு பசங்க அதுக்கு அப்படியே சலச்சைங்கள மாரி போட்டி போட்டு 2 பக்கம் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்கானுங்க. என்னமோ வந்து இறந்து போய் பாடி கொண்டாடுற மாரி ஒரு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க பார்த்தீங்களா அந்த வீடியோலாம்? அதெல்லாம் பார்க்கல. இல்ல பார்க்கல. சரி, சரி. நம்ம ஆள் வந்து இன்னொரு வேலை ஒண்ணு பார்த்தாரு. இப்ப அ உங்க ஊர்ல வந்து ஏரி இருக்கு. ஓகேவா? ஏரியோ, குளமோ ஏதோ ஒண்ணு இருக்கு. அது வந்துட்டு ப்ராப்ளமா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தண்ணி இல்ல. வெந்நீர் தான் தூர் வாரணும். அதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அத பண்ணணும். நம்ம ஆள் என்ன பண்ணுவாருன்னா, வண்டி எடுத்துட்டு ஊர் ஊரா போயிட்டு, அவருக்கு கை செலவுக்கு காசு தேவைப்படும்ல. ஆ. அதுக்காண்டி என்ன பண்ணுவாருன்னா, காவேரி காலிங்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஒண்ணு ஆரம்பிக்கிறார். என்னன்னா, ஃபோன் பண்ணா நாங்க வந்துட்டு காவேரி தண்ணிய வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டாந்துர்றோம். இந்த படம் பார்த்திருக்கீங்களா? தாமிரபரணி படத்துல வந்துட்டு இந்த கஞ்சா போறது ஊர்லேருந்து தண்ணிய கொண்டாந்து தண்ணி குடுக்கல. அந்த மாரி ஆ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இந்த மூவ்மெண்ட்ல வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டி அகைன் இந்த சமந்தா அம்மா வந்து அவங்களும் வந்து கேம்பெயின்ல பண்ணி, அவங்களும் வந்து வாய்ஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. நீங்க ஃபோன் பண்ணுங்க, மிஸ்டு கால் குடுங்க. தண்ணி இணைக்கிறோம், தண்ணி இணைக்கிறோம்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு 60 வருஷம், 70 வருஷம் இருக்கிற ஒரு அரசியலாக்கப்பட்ட ஒரு இஷ்யூவ வந்துட்டு, இவர் வந்து ஒரு ஃபோன் கால்ல தீர்த்து வச்சுருவாரு. ஏன்னா, இவர் வந்துட்டு அமெரிக்கன் ஜனாதிபதி. இங்க இருக்கிறவங்கலாம் எல்லாருமே இந்த சின்ன சின்ன நாட்டுக்கு காரங்க. என்னென்னமா கத விடுறாய்ங்க. அவரு எல்லாம் பண்ணுவாரு. அவர் எந்த வேலையும் பார்த்தாரு. இன்னும் நெறைய வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஓகே நம்ம கன்டென்ட் விட்டு எங்கேயோ போயிட்டுருக்கோம். திருப்பி கன்டென்ட்க்குள்ளேயே வருவோம். ஆமா. அதுதான். ஆ அதனால பொதுவா உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியலன்னா, அந்த எக்ஸ்பர்ட்ட வச்சு கேளுங்க. சும்மா ஒரு ஆள் வந்துட்டு Instagramல ஸ்டோரி போடுறாய்ங்க. இந்த அம்மாக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டாம். வேற என்ன? அதே மாரி இந்த படம் முடிஞ்சு செக் பண்ணி பாருங்க நல்லாருக்கும். ஒரு 1 1/4 மணி நேரம் தான். கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா போற மாரி இருக்கும். அந்த கோட் சீக்வென்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். வேற புக் இருக்கு. அது வந்து வேற வேற புக் இருக்கு ஆக்சுவலா. இத வச்சு புக் நெறைய பேர் எழுதியிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா இத பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க நெட்ல போய் ரீடிங் கால்ஸ் போட்டாலே தெரியும். நெறைய பேர் வரும். அதே மாரி அவங்களுடைய நேஷனல் பியூரோ ஆஃப் இதுல வந்துட்டு ஒரு பிடிஎஃப் ஒண்ணு இருக்கும். எப்படிலாம் இது கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி எப்படிலாம் பாதிப்பு வந்திருக்கு, என்னென்ன டெஸ்டிமோனியல் எல்லாமே வந்து அதுல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் கிடைக்கும். இப்போ நாங்க எபிசோடோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. எபிசோட் இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. கேட்டவங்க ஃபீட்பேக்க குடுங்க. Discordல குடுத்தாலும் சரி, அப்படின்னா Instagramல குடுத்தாலும் சரி. வேற என்ன நாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த இது பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த
படம் பார்க்குற வரைக்கும் ரேடியோனால இவ்வளோ பாதிப்பு இருக்கா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓகே இவ்ளோ நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. ஆனா இதுல கெட்ட விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ரேடியோனால தான் நம்மளுக்கு இப்ப லேபர் ரெகுலேஷன், இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன்லாம் வந்துச்சு. ஸோ அது அது மட்டும் தான் ஒரு நல்ல விஷயம் இதுல. ஸோ அதே மாதிரி அ இவங்க வந்து சொல்ட்டாங்க. அதே மாரி வேற என்னன்னா, இப்ப நாங்க புதுசா YouTubeலயும் இருக்கோம். YouTubeல இருக்கனால நீங்க அங்கேயும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். யூடியூப் மியூசிக்லயும் புதுசா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இப்ப Google பாட்காஸ்ட் மொத்தமா இழுத்து மூடிட்டு போயிட்டானுங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் யூடியூப் மியூசிக் மாத்திட்டாச்சு. ஸோ நாங்களும் மாறிட்டோம். அங்கேயும் கேட்டு உங்களோட ஆதரவு தாருங்க. உங்கள நாங்க அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். நான் வந்து இட்டாச்சி, இவங்க வந்து காக்கியா. போயிட்டு வரோம். பாய். பாய் பாய்.